எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு பைத்தங்காய் பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எங்களோட வீடியோஸில் எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பைத்தங்காய் பிரட்டல் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பைத்தங்காய் பிரட்டலுக்கு பைத்தங்காய் எடுத்து வெட்டி உடைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த பைத்தங்காய் இப்படி தான் எடுத்து நான் லாங் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கத்தியாலையும் வெட்டலாம், ஆனால் கையால் முறிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை காட்டுறதுக்காக ஒரு 3 பைத்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நுனியை இப்படியே உடைச்சிடுங்க. உடைச்சிட்டு இப்படியே உடைக்க வேண்டியது தான். நீங்கள் கத்தியால் வெட்டுறதை விட இப்படி கையால் முறிச்சிங்கண்டா அதில் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இல்லை. ஒரு 3-4 பைத்தங்காய் 5 பைத்தங்காய்க்கிட்ட உடைக்கலாம் ஒரேடியாக. இந்த நுனியை மட்டும் கிள்ளியங்கால போட்டுருவோம். இப்படி வெட்டி வச்சுட்டு இந்த உடைச்சி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். நாங்கள் இப்போ இதை பிரட்டுவோம். நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் இதை பிரட்டி காட்ட போகிறேன். உங்களுக்கு இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த சட்டியை வச்சு காய வச்சுருக்கிறேன். இரும்பு சட்டி, நீங்கள் இரும்பு சட்டியில் நீங்கள் சமைச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உடம்புக்கு மிகவும் நல்லது. அப்போ உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதை வாங்கி வைக்கலாம். அது ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் அது நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட பரம்பரைக்கே அது உதவும். அப்போ இப்போ நல்லா காஞ்சிட்டுது. நெருப்பை நல்லா குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த டக்கண்டு ஹீட் ஆகிட்டுன்னா டக்கண்டு கருகிடும் சாப்பாடுகள் போடேக்க. பாருங்க நல்லா காஞ்சிட்டு நான் இப்போ ஒரு 30 ml தேங்காய் எண்ணெய் விடுறேன். 1 டீஸ்பூன் கடுகு. பாருங்க இவ்வளோ கெதியாக சூடாகுதுன்னு சொல்லி. 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். டக்கண்டு ஹீட் ஆகிட்டுன்னா டக்கண்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. கருவேப்பிலையும் ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் டக்கண்டு ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் திருப்பி ஆன் பண்ணலாம். ஏன்னா அது டக்கண்டு கருகிடும். அது இரும்பு சட்டியில் புனம். அது மெல்லிய நெருப்புலையே வச்சு நீங்கள் சமைக்கணும். இரும்பு சட்டியை நீங்கள் மெட்ட சட்டியல் மாதிரி மெயின்டைன் பண்ணாமலும் இருக்கல. அது நீங்கள் அதே பரம்பரைக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெயின்டெனன்ஸும் இருக்கணும். அப்போ இது நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்து சாப்பாடு ஏதாவது செய்தால் அதை கழுவி காய வச்சு அல்லது நெருப்பில் காட்டி இதை அந்த தண்ணி எல்லாம் இல்லாமல் அப்புறம் எண்ணெய் பூசி வச்சு அப்படி தான் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள் டக்கண்டு சிவந்துட்டுது வெள்ளைப்பூடு. இந்த டைமில் நான் ஒரு 2 மீடியம் சைஸை விட சின்ன வெங்காயம் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போடுறேன். தேவையான அளவு உப்பு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கருக தொடங்கி இந்த ப்ரௌனாக தொடங்கிடும். அதே மாதிரி இந்த இரும்பு பாத்திரம் நாங்கள் வாங்கினோம்னா சிலதுகள் சீசன் பண்ணியே வைப்பாங்க, எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி. அப்போ அதை நாங்கள் உடனே அப்படியே யூஸ் பண்ண தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இதை சீசன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இதை சீசன் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு வேறையா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக தொடங்கிட்டுது. இந்த டைமில் நாங்கள் இந்த உடைச்சி வச்சுருக்கிற பைத்தங்காயை போட போகிறோம்.
போட்டு நல்லா பிரட்டுவோம். வெங்காயம் சாடையாக கலர் மாதிரி 1-2 வெங்காயம் ப்ரௌனாக தொடங்கினோடனே நீங்கள் பைத்தங்காயை போட்டுடலாம். ஏன்னா இப்போ பைத்தங்காயோட இருந்து சுருண்டு நல்லா வதங்க போகுது. இது இப்படியே நல்லா பிரட்டி விட்டு நல்லா சுருண்டு வரும் வரையில் இதை பிரட்டி எடுப்போம். தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. அப்படியாக கருகுதுன்னு நினைச்சிங்கன்னா சும்மா தெளித்து மட்டும் விடலாம் தண்ணி. இரும்பு சட்டியில் செய்கிறேன்டா அடிக்கடி இப்படி பிரட்டி கொண்டே இருக்கணும். இல்லாட்டிக்கு கீழால் அப்படியே கருகி போயிடும். பிரட்டி விட்டு அது நல்லா சுருண்டு வரும் வரையும் பிரட்டணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருள வதக்கி இருக்கிறேன் நான். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு, என்ன நான் இதில் வெட்டுத்தூள் போட போகிறேன். நம்ம வெட்டுத்தூள் போடைக்க அது கரிஞ்சிடும். பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெட்டுத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. வெட்டுத்தூள் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் அதை விட. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ நாங்கள் மரக்கறியை அதை செய்கிறோன்னு சொல்லிட்டோம்னா இவ்வளோ தான். நாங்கள் இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 5 நிமிஷம் வச்சு சுருள நல்லா வதக்கிட்டு எடுத்துடலாம். நீங்கள் வேணுமென்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறனாலும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் ஆடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு 3-4 நிமிஷம் நீங்கள் நல்லா இப்படி பிரட்டி போட்டு நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இதுக்குள்ளே ஏதாவது இந்த கருவாடு அப்படி ஏதாவது போடணுமெண்டா நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி நல்லா மாசி கருவாடு கொஞ்சம் தூளாக்கி வச்சுருக்கிறேன். இதைத்தான் போட போகிறேன். உங்கள்கிட்ட மாசி கருவாடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாமெண்டா, நெத்தலி மீன் இருக்குதாங்க, நெத்தலி கருவாடு மீன், அதை நல்லா பொரிச்சிட்டு அதையும் போடலாம் கடைசியாக இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முதல். அப்படி இல்லைன்னா இந்த கூனி கருவாடு இறால், சின்ன இறால் நல்லா கருவாடு மாதிரி வச்சுருப்பாங்க, காய வச்சு நீங்கள் அதையும் போடலாம். அதுக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு மரக்கறின்னா நீங்கள் மரக்கறியாக செய்யலாம். இப்போ நான் இந்த மாசி கருவாட்டு தூளை போட போகிறேன். போட்டு நல்லா பிரட்டி எடுப்போம். மாசி கருவாடு போட்டோன்னா நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் இந்த அடி பிடிக்க பார்க்கும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அல்லது கொஞ்சம் தண்ணி தெளித்து பிரட்டலாம். நான் தண்ணி கொஞ்சம் விடுறேன். தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் தெளித்து தான் விடணும். நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் ஒரு 2-3 செகண்டுக்கு முதல்ல நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பிட சூட்டுக்கும் அது இன்னும் நல்லா வேகும். அப்போ அதனால் நாங்கள் இறக்குறதுக்கு ஒரு 2-3 செகண்ட் முதல்லையே நாங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த இரும்பு சட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறேன்டா. சில பேர் கடைசியாக இறக்குறதுக்கு கொஞ்சமாக பழப்புளி கரைச்சி ஊற்றுவாங்க. எனக்கு இந்த பைத்தங்காய்க்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் போடலை. உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் போடலாம் கொஞ்சம். இப்போ அவ்வளோதான், எங்கள் பைத்தங்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுது. நாங்கள் இதை டிஷ் அவுட் பண்ணுவோம். நல்ல சுவையான பைத்தங்காய் மாசி கருவாட்டு பிரட்டல்
தயாராகிட்டது. நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.